இந்த வீடியோட thumbnail click பண்ணிட்டு நீங்க இந்த வீடியோவை பார்க்கறீங்கன்னா obviously I can understand you're looking to start a business and most probably that might be an agency business also. ஸோ என்னோட பர்சனல் ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸை வச்சு எப்படி ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணணும் இந்த வீடியோ டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் ஏன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா நான் என்னோட ஏஜென்சியில் சில நம்பர்ஸ் எடுத்து சொல்கிறேன். ஹோப் that will make you feel better about what my content is about. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் 1.5 yearsல கிட்டத்தட்ட 280+ லோகோ டிசைன் பண்ணி முடிச்சிருக்கோம் நம்ம ஏஜென்சி. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக்ஸில் 80+ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம் in creating their content and design. One of our early set of clients இவர் மிஸ்டர் அனில் குமார். ஸோ அவரோட கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா dirtel.com and it is based in Mysore. ஸோ அவங்களுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக் மூலியமாக ஸ்டார்ட் அப் கர்நாடகா கிட்ட 30 lakh கிராண்ட் ப்ரைஸ் மணியை ஜெயிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் லைக் ஒன் ஆஃப் அவர் கேஸ் ஸ்டடி. ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் ado, let's get into the video. First of all, what is an agency? Agency is nothing but a team of experts. ஸோ லெட்ஸ் அஸ்யூம் ஒரு கம்பெனி இருக்காங்க, அவங்களுக்கு டிசைன் ரிலேட்டட் ரிக்வயர்மெண்ட் இருக்குது அவங்க கம்பெனிக்கு. ஸோ எய்தர் அவங்க ஒரு ஏஜென்சியை ஹையர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒரு எம்ப்ளாயி, அதாவது ஒரு டிசைனரை ஹையர் பண்ணணும். ஸோ ஒரு டிசைனரை ஹையர் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் அவங்களுக்கு ஒரு நல்ல சேலரி கொடுத்து வச்சுக்கிறத விட ஒரு சர்வீஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியை அப்ரோச் பண்ணிவிட்டு கம்மியான பட்ஜெட்டில் அதை முடிச்சிடலாம். ஸோ ஏஜென்சி எப்படி அது கம்மியான பட்ஜெட்டில் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒரு கம்பெனி மாதிரி அவங்ககிட்ட 10-15 கம்பெனி இருக்கும் அண்ட் இவங்ககிட்ட எக்ஸ்பர்ட்ஸ் டீம் ரெடியாக உட்காந்துருக்காங்க. ஸோ தட் இஸ் ஹவு ஏஜென்சி ஒர்க்ஸ் வித் அதர் கம்பெனிஸ். ஸோ ஏஜென்சி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ராடக்டை விற்க போகிறது இல்லை. ஏஜென்சி ஆர் அ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் ஃபார் அதர் பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ். ஸோ அவங்க கிளைண்ட்ஸ்க்கு ஒரு சில சர்வீஸை ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அண்ட் அதுக்குண்டான சார்ஜஸை வாங்கிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் மாடல். ஒரு பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எக்கச்சக்கமான சர்வீசஸ் இருக்குது அண்ட் எல்லா சர்வீசஸில் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் டு ஸ்டார்ட் யுவர் ஏஜென்சி. பட் ஆன் அ ஹோல் 2 டைப் ஆஃப் ஏஜென்சி தான் இருக்குது. ஒன்று ப்ராடர் ஏஜென்சி, இன்னொன்று ஸ்பெசிஃபிக் ஏஜென்சி. ப்ராடர் ஏஜென்சினா லெட்ஸ் அஸ்யூம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ப்ராடர் ஏஜென்சியாக நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை அடாப்ட் பண்ணி அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். அதில் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்க எல்லா சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணலாம். பட் இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் ஏஜென்சிஸ், லெட்ஸ் சே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு ப்ராடர் செக்மெண்ட் போகாமல் ஜஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் ஒன் ஆஃப் த சர்வீஸ் SEO. ஸோ இந்த ஏஜென்சி SEOக்கு தான் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ SEO பற்றி யாருக்கு வேணாலும் சர்வீஸ் வேணும்னாலும் தே ஆர் நம்பர் 1 ஏஜென்சி டு கோ டு. ஸோ திஸ் இஸ் த 2 broad segments ஆஃப் ஏஜென்சிஸ். ஒன் இஸ் broad, ஒன் இஸ் ஸ்பெசிஃபிக். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் ஏஜென்சி இருக்கு இல்லையா, நான் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் தானே ஃபார் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இன் திஸ் கேஸ் நீங்கள் ஒரு பிராண்டிங் ஏஜென்சி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிராண்டிங் ஏஜென்சியில் நிறைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். லோகோ டிசைனிங், வெப்சைட் டெவலப்மெண்ட், அவங்களோட கான்டென்ட் கிரியேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக், நிறைய இருக்குது இந்த மாதிரி. ஸோ எய்தர் இது எல்லா சர்வீஸை கிளப் பண்ணிவிட்டு ஒரு நியூ பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஃபுல் சர்வீஸ் எண்ட் டு எண்ட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணலாம். இல்லைனா நான் லோகோ டிசைனிங் தான் ஏஜென்சி ஸ்பெஷலிஸ்ட்டு, ஸோ நான் அது மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவேன்னு கூட நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஸோ அப்படி என்ன ஆகும்னா, எய்தர் யூ ஆர் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஆர் யூ ஆர் அ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஒன் பர்டிகுலர் சர்வீஸ். ஸோ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மாதிரியான ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஸோ இமீடியட் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு பிரிங் கிளைண்ட்ஸ். ஏன்னா இப்போ உங்கள் பிஸ்னஸில் கிளைண்ட்ஸே வரலைன்னா நீங்கள் சம்பாதிக்கவே முடியாது. ஸோ லிட்ரலி யூ ஆர் நத்திங். ஸோ ஹவு டு பிரிங் இன் கிளைண்ட்ஸ்? என்னோட ஏஜென்சி எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா நான் பார்ட்னர்ஷிப் மாடலில் ஹெவி டிபெண்டன்ஸ் வச்சுருந்தேன். பிகாஸ் நான் ஃப்ரெஷராக இருக்கும்போதுலேருந்து என்னோட என்டையர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் நான் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ரோலில் தான் இருந்தேன். வேர் ஐ யூஸ் டு பார்ட்னர் வித் அதர் கம்பெனிஸ் டு கெட் இன் மோர் கிளைண்ட்ஸ். ஸோ தட் வாஸ் மை ஸ்ட்ரென்த். ஸோ சேம் ஸ்ட்ராட்டஜியை நான் என்னோட ஏஜென்சிலையும் யூஸ் பண்ணேன் அண்ட் அது மூலியமாக தான் எனக்கு லீட்ஸ் வந்துச்சு. இன்னும் டீட்டெயில்டாக சொல்லணும்னா என்னோட ஏஜென்சியில் நான் ஒன்லி 2 சர்வீசஸ் தான் மெயினாக பண்ணிட்டு இருந்தேன். ஒன் இஸ் லோகோ டிசைனிங், ஒன் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ். இதில் ஒரு கேட்ச் இருக்குது. இந்த 2 சர்வீஸுமே யாருக்கு அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா நியூ ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தான். பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா லோகோ டிசைன் கண்டிப்பாக தேவை அண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக்கும் தேவை. ஸோ தட் வாஸ் மை ஸ்ட்ராட்டஜி பிஹைண்ட் இட். ஸோ நெக்ஸ்ட் நான் பார்ட்னர்ஷிப்பில் டேரெக்டாக இறங்கிட்டேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ஆர் நியூ ஆண்டர்பிரினர்ஸ். ஸோ இந்த நியூ ஆண்டர்பிரினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு பிஸ்னஸை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் லோகோ டிசைன், பிச்டெக் சர்வீஸ்லாம் அவங்க தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இந்த GST ரெஜிஸ்ட்ரேஷன், பிரைவேட் லிமிடெட் இன்கார்பரேஷன் இதெல்லாம் பண்ணுற கம்பெனிஸாக பார்த்து நான் டைப் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன சொன்னேன், சி யூ ஆர் கெட்டிங் த கிளைண்ட்ஸ், யூ ஆர் டூயிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் த பிஸ்னஸ். அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா லோகோ டிசைன், இன்வெஸ்ட்மெண்ட் பிச்டெக், வெப்சைட், இந்த மாதிரிலாம் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. அதை நான் அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி தரேன். உங்ககிட்ட கிளைண்ட் இருக்குது, என்கிட்ட சர்வீஸ் இருக்குது, நான் உங்க கூட பார்ட்னர் பண்ணிக்கிறேன். யூ கேன் ஹேவ் அ கமிஷன் ஆஸ் யுவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லி ஐ டிட் அ டைப் பார்ட்னர்ஷிப். என்னோட ஏஜென்சியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 CA firms கூட நான் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தேன். அண்ட்
கண்டினியூஸாக லீட்ஸ் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கம்பெனி இன் லீகல் அண்ட் பிஸ்னஸ் இன்கார்பரேஷன் அவங்க கூட டைப் பண்ணிட்டு லோகோ அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்ச்டெக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். பார்ட்னர்ஷிப் மட்டும்தான் ஒரே சோர்ஸ் ஆஃப் லீட்ஸாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் நிறைய லீட் ஜென்ரேஷன் சோர்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஈவெண்ட்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம். தேர் யூ கேன் ட்ரை அவுட் அ ஸ்டால் அண்ட் யூ கேன் கெயின் கஸ்டமர்ஸ் த்ரூ தட். அது மட்டும் இல்லாமல் நெட்வொர்க்கிங் பண்ணலாம். நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்குது, அங்கே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு நெட்வொர்க்கிங் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் கேட்கலாம், எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து கோல்ட் காலிங் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் மெனி ஆக்டிவிட்டிஸ் விச் யூ கேன் டூ டு கெட் மோர் லீட்ஸ் இன் யோர் பிஸ்னஸ். பிகாஸ் லீட் இருந்தால் தான் உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும், சேல்ஸ் இருந்தால் தான் ரெவென்யூ வரும், ரெவென்யூ இருந்தால் தான் உங்களால் ப்ராஃபிட் சம்பாதிக்க முடியும். ஒரு ஏஜென்சி பிஸ்னஸோட கீ ரூல் என்னதுன்னா, எப்போவுமே கிளைண்ட் உங்களை தேடி வரமாட்டாங்க, நம்ம தான் கிளைண்ட்டை தேடி போகணும். ஸோ திஸ் இஸ் த DNA ஆஃப் அன் ஏஜென்சி. வி ஹேவ் டு ஆல்வேஸ் கோ லுக்கிங் ஃபார் த கிளைண்ட், விச் இஸ் அ கைண்ட் ஆஃப் டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா எப்போவுமே நீங்கள் ஒரு சேல்ஸ்மேனடாக இருக்கணும் ஏஜென்சி ரன் பண்ணும்போது. பட் ஸ்டில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர் டு சக்சீட். இப்போ உங்ககிட்ட இருக்கிற சர்வீஸ் உங்ககிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ்க்கு மர்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் விச் இஸ் த ப்ரைஸிங். ஒரு சர்வீஸ்க்கு என்ன ப்ரைஸிங் வைக்கிறது? பிகாஸ் மார்க்கெட்டில் எப்போவுமே லோ பட்ஜெட்லேயும் இருப்பாங்க, மிட் பட்ஜெட்லேயும் இருப்பாங்க, ஹை பட்ஜெட்லேயும் இருப்பாங்க. அண்ட் மூணுத்துக்குமே வந்து கஸ்டமர் செக்மெண்ட்ஸ் வேறு வேறு இருக்கும். பட் இதை எப்படி கற்றுக்கணும்னா, நான் என்னோட தாட் ப்ராசஸில் எப்படி யோசிச்சேன்னு நான் ஒரு எக்ஸாம்பிளை என்னையே வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஹோப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் இதுக்கு நான் ஒரு 30,000 per month நான் விட்ரா ஆஸ் அ சேலரி பண்ணால் எனக்கு இன்னும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, ஸோ அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு ஒரு 30,000 சேலரி இருந்தால் போதும். என் கூட 2 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. லெட்ஸ் அஸ்யூம் நான் ஒரு பிராண்டிங் ஏஜென்சி பண்ணுறேன். என்கிட்ட 2 லோகோ டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ 2 லோகோ டிசைனர்ஸ்க்கு 20,000 ஈச் நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வைஃபை பில், கரண்ட் பில், சிஸ்டம், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேரோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் சேர்த்து ஒரு 10,000. ஸோ என் மந்த்லி காஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட 30,000, 40,000 for the employees and 10,000 for the miscellaneous. So கிட்டத்தட்ட 80,000 per month என்னோட காஸ்ட்டே வருது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கோல் என்னவா இருக்கும்னா, when I start my agency, my cost எனக்கு தெரிஞ்சிருச்சு 80,000 per month. நான் கிளைண்ட் வந்தாலும் 80,000 நான் எடுக்கணும், கிளைண்ட் வரலனாலும் எனக்கு எடுத்து தான் ஆகணும். பிகாஸ் தட் இஸ் அ ரிக்வயர்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோல் ஷுட் பி நான் எப்படி பிரேக் ஈவன் பண்ணுவேன். ஸோ பிரேக் ஈவன் என்னதுன்னா, லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. ஸோ அது நடுவில் இருக்கிறது தான் பிரேக் ஈவன் சொல்லுவாங்க. ஸோ 80,000 நான் பர் மந்த் நான் வேல்யூ கொண்டு வந்தால் தான் எனக்கு லாஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ தட் இஸ் ஹவு வி ஷுட் அப்ரோச். ஸோ லெட்ஸ் சே நான் ஒரு 10 கிளைண்ட்ஸை அப்ரோச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 10 கிளைண்ட்ஸ் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா, நான் அந்த 10 கிளைண்ட்ஸ் கிட்ட வந்து எப்படி ஒரு 80,000 வாங்க முடியும் நம்ம யோசிக்கணும் ஃபார் ஆர் சர்வீசஸ். அண்ட் ஆப்வியஸ்லி சர்வீஸ் ஷுட் பி லைக் குவாலிட்டியாக இருக்கணும். அது வேற ஒரு என்டையர் வீடியோ. பட் ஃபார் நவ் ப்ரைஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் 80,000 per month earn பண்ணணும். தட் ஷுட் பி மை கோல் டு ரன் த ஏஜென்சி சஸ்டைனபிளி. பட் லாங் டேர்முக்கு 80,000 சம்பாதிச்சிட்டே இருந்தால் போதாது. யூ ஹேவ் டு சேவ் இனஃப் மணி. ஸோ யூ ஹேவ் டு கெயின் more profits. So that is how it will work. So இப்போ இந்த 3 விஷயம் கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு விஷயம் கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும், which is to select what type of service you are providing. Next, what is the lead source, எங்கேருந்து உங்கள் லீட் ஜென்ரேஷன் பண்ணுறீங்க, அண்ட் ப்ரைஸிங் என்னது. இந்த மூணுத்தையும் நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது தான் ஒரு ஏஜென்சியில் யூ ஆர் ட்ரைங் டு கெட் இன். இது வந்து ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன்னு ஆயிடாது. 1 மாதம் 2 மாதம் நம்ம கிளைண்ட் கொண்டு வந்துடும், ஏன்னா அந்த எனர்ஜி இருக்கும். பட் ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிளாக கொண்டு போகணும்னா திஸ் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ட் யூ ஷுட் டேக் திஸ் அப்ரோச் ஒன்லி. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக எப்போ நான் இந்த ஏஜென்சி ஆரம்பிக்கிறதுன்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, வாட் ஐ வில் சஜஸ்ட் இஸ், ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். எதர் உங்ககிட்ட ஆல்ரெடி ஸ்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரீலான்ஸ் ஒர்க் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை என்கிட்ட ஸ்கில் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் யூ லேர்ன் அ ஸ்கில் யோர் செல்ஃப், ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஃப்ரீலான்சிங் பண்ணுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நிறைய ஒர்க் வர ஆரம்பிச்சிடும் ஆஸ் அ ஃப்ரீலான்சர். அண்ட் உங்கள் தனியாக நீங்கள் அதை சமாளிக்க முடியாது. அப்போ தான் என்ன பண்ணணும்னா, யூ ஷுட் ஹையர் 1 எம்ப்ளாயி, நாட் 2, நாட் 3, நாட் 4, ஒன்லி 1 எம்ப்ளாயி நீங்கள் ஹையர் பண்ணணும். அப்போ என்ன அந்த இருக்கிற பல்க் ஒர்க் வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும் 2 பேருக்கும். ஆப்வியஸ்லி உங்கள் ப்ராஃபிட்ஸ் கம்மியாயிரும், ஏன்னா யூஆர் கிவிங் அ சேலரி. பட் அது உங்களுக்கு ஒரு அன்லாக்கிங் மூமெண்ட்டாக இருக்கும். பிகாஸ் இப்போ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு அந்த எம்ப்ளாயாக அந்த ஒர்க்கை நீங்கள் டெலிகேட் பண்ணிவிட்டு இன்னும் நிறைய ஒர்க்ஸை கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஒர்க்கை நீங்கள் பண்ணணும். இன் மை கேஸ் தட் வாஸ் பார்ட்னர்ஷிப். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் 20 பேர் செய்ய வேண்டிய வேலையை சாலிட் டீம் இருந்துச்சுன்னா 10 பேராலே அதை செய்ய முடியும். அண்ட் தட் இஸ் வேர் யூ ஏர்ன் லாட்ஸ் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். ஏன்னா சர்வீஸ் பிஸ்னஸில் ரொம்பவே ஒரு கஷ்டமான பிஸ்னஸாக இருந்தாலுமே ப்ராஃபிட்ஸ் இருக்குது இஃப் யூ டூ இட் இன் த ரைட் மேனர். சேல்ஸை ஃபர்ஸ்ட் நீங்கள் கற்றுக்கோங்க. ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யூ லேர்ன் ஹவு சேல்ஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுறாங்க சேல்ஸ் கால்க்கு, எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க, ப்ரீ சேல்ஸ் ப்ரொசீஜர் என்னது, போஸ்ட் சேல்ஸ் என்ன ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு ப்ராசஸ் செட்டப் பண்ணோம். லெட்ஸே ஒரு கிளைண்ட் உங்களுக்கு பே பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் அந்த லீடை யார், அந்த கஸ்டமர் கிட்ட யார் டிஸ்கிரிப்ஷன்ஸ்லாம் வாங்குவா. லெட்ஸே லோகோ டிசைனிங்னா அவங்க பிராண்ட் நேம், பிராண்ட் கலர்,
இதுக்குன்னு ஒரு மீட்டிங் ஷெட்யூல் யார் பண்ணுவா, அது யார் பேசுவா, இந்த மாதிரி நிறைய இருக்குது. திஸ் இஸ் ஜஸ்ட் ஹவு டு ஸ்டார்ட் அன் ஏஜென்சிக்கான வீடியோ தான். பட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இன்டீட்டெயில்டானா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஹாப்பிலி ஐ வில் பி ஏபிள் டு மேக் தட் வீடியோஸ் ஆல்சோ ஃபார் யூ. இன்கேஸ் உங்களுக்கு ஜிஎஸ்டி, ட்ரேட்மார்க், லோகோ டிசைனிங், இன்வெஸ்ட்மெண்ட், பிட்ச்டெக், கன்சல்டேஷன் மாதிரி சர்வீசஸ்லாம் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப் யூ ஆன் யோர் ஜர்னி. அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் when you grow, only then I can grow. So until next time, one life, many experience.